ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நாம் கோல்சமையல் சேனலில் உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்தங்கஞ்சி பொட்டுளுந்த ஊற வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பொட்டுளுந்து எடுத்திருக்கேங்க. இந்த உளுந்தை ஒரு 4 to 5 மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாங்க. நீங்கள் பொட்டுளுந்துக்கு பதிலாக உருட்டுளுந்து கூட எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் எடுத்த உளுந்து 2 பேத்துக்கு சரியாக இருக்குங்க. எந்த டம்ளரில் உளுந்தளந்தமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் புழுங்கல் அரிசி அல்லது பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அதையும் உளுந்து கூட சேர்த்து ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இந்த உளுந்தை நல்லா தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை நான் மிக்சியில் தான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் எல்லா உளுந்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரைச்ச அந்த மாவு கூட மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அப்போ தான் கஞ்சி காய்ச்சும் போது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். உளுந்தை இந்த மாதிரி தண்ணி மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம கஞ்சி காய்ச்சும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவைன்னா அந்தளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரையில் இருக்க கல் மண் இது எல்லாத்தையும் வடித்து எடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சர்க்கரை அதில் சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. சர்க்கரை தண்ணிக்கு பதம் எதுவும் தேவையில்லைங்க. சர்க்கரை தண்ணியோட நல்லா கலந்துருச்சுனாவே இந்த மாதிரி எடுத்து வடிகட்டிடலாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் உளுந்து அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. முதவே தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அப்புறம் உளுந்தங்கஞ்சி ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படுறப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கலாங்க. சுக்கு வாசனையாகவும் இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லதுங்க. தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கலந்து வச்ச உளுந்தை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் சேர்க்கும்போது கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தான் நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். இல்லைன்னா உளுந்து கட்டி ஆயிரும். கையெடுக்காமல் இந்த கஞ்சியை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த கஞ்சி 15 to 20 நிமிஷத்துலலாம் வெந்துருங்க. இந்த உளுந்தங்கஞ்சிக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் அதற்கு பதிலாக வெல்லம் அல்லது கருப்பட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க இந்த கஞ்சியை கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த கஞ்சி அடிக்கடி பெண்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கிண்ட இந்த கஞ்சி கெட்டியாகுங்க. அப்போ தேவைப்படுறப்போ கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாங்க. தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கும்போது சர்க்கரையோட அளவு அதிகமாக தெரியுங்க. கஞ்சி நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். சர்க்கரை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கஞ்சி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை தண்ணி சேர்க்கணும். முன்னாடியே நம்ம சர்க்கரை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கஞ்சியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா உளுந்தங்கஞ்சி ரொம்ப கெட்டியாக மாறிடும். சுட சுட நமக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.